ஸ்மோக் பிஸ்கெட் திரவ நைட்ரஜன், அதாவது லிக்விட் நைட்ரஜனை யூஸ் பண்ணி தயாரிக்கப்படுற இந்த பிஸ்கெட் உடல் நலத்துக்கு ரொம்பவே கேடானது. குறிப்பா குழந்தைகளுக்கு கொடுக்கவே கூடாது, ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய சோசியல் மீடியா வேர்ல்ட்ல யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபுட் vlog எடுத்து போட்டாங்க அப்படின்னா அது தொடர்ந்து நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி அந்த பொருள் வந்து தரமானதாகவும் சுகாதாரமானதாகவும் உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில இல்லாததாகவும் இருக்கா அப்படின்னா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். லிக்விட் நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் அது எதற்கு பயன்படுத்துறதுன்னா உணவுப் பொருட்களை பதப்படுத்துறதுக்கு, இல்ல ஒரு விஷயத்தை ஒரு பொருளை வந்து உறைய வைக்கிறதுக்காக, ஃப்ரீஸ் பண்றதுக்காக தான் லிக்விட் நைட்ரஜன் வந்து அதிக அளவில் பயன்படுத்துவாங்க. இதை வந்து உணவுல நம்ம எடுத்துக்கும் போது நிறைய விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் அதிகமா எல்லாரும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது நம்ம லிக்விட் நைட்ரஜன், அதாவது நார்மல் இருக்கிற ஒரு பிஸ்கெட்டை அந்த லிக்விட் நைட்ரஜன்ல டிப் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க. அது நம்ம வாயில வைக்கும் போது வாயில இருந்தும் மூக்குல இருந்தும் வந்து புகை வருது. ஸோ இதனாலேயே நிறைய பேர் வந்து இது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஆர்வமா இதை வந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த லிக்விட் நைட்ரஜனோட தன்மை என்ன அப்படின்னா பொருட்கள் எல்லாம் எதா இருந்தாலும் உடனே குயிக்கா வந்து உறைய வைக்கிறதா இதனுடைய பணி. ஸோ அப்படி நம்ம இதை சாப்பிடும்போது இது வந்து கிட்டத்தட்ட -200 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்து பொருட்களை உடனே உறைய வைக்கக்கூடிய தன்மை. ஸோ இதை நம்ம வாய்க்குள்ள போடும்போது இதனுடைய நீராவி நம்மளோட உடம்புல இல்ல மூச்சுக்குள்ளை இதுலலாம் படும்போது அங்க அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளால மூச்சு விட முடியாமையும் போகலாம். தொடர்ந்து அடுத்தடுத்த வகையில வந்து நம்ம உடம்புல பாதிப்புகளும் பக்க விளைவுகளும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உணவுப் பொருளை பதப்படுத்தும் போது கொஞ்சமான அளவுல எடுத்துக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பிஸ்கெட்டை இதுல டிப் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு இதையே நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்துல தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில பஞ்சு மிட்டாயில சேர்க்கக்கூடிய அந்த நிறமி புற்றுநோயை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால எந்த விதமான கலரும் சேர்க்காம தான் பஞ்சு மிட்டாய் விற்கணும், கலர் சேர்த்திருந்தா அந்த பஞ்சு மிட்டாய்க்கு தடையை விதிச்சிருந்தாங்க. அதற்கு முன்னாடி கொஞ்ச நாள் பார்க்கும்போது ஷவர்மா அப்படிங்கிற கிரேஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. தொடர்ந்து அதுலயும் வந்து கலப்படம், கெட்டு போன சிக்கன், ரொம்ப நாள் ஆன சிக்கன் எல்லாம் வச்சு அதை தூக்கி போடாம அதுலயும் ஷவர்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. அது தொடர்ந்து நிறைய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வந்து ரைடு எல்லாம் பண்ணி நிறைய அதை வந்து சீஸ் பண்ணி நிறைய ஹோட்டலுக்கு சீலும் வச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து அந்த வகையில இப்போ வந்து ஸ்மோக் பிஸ்கெட் வந்திருக்கு. ஸோ இதனால குழந்தைகளுக்கு, குறிப்பா பெரியவங்களை விட குழந்தைங்க இதை அதிகமா கன்சியூம் பண்ணும்போது அவங்களுக்கு கண் எரிச்சல், அப்புறம் உடல் சோர்வு, சில சமயம் மூச்சு விட முடியாம திணறது, இந்த இடத்துல அடைப்பு ஏற்படுறது அப்படின்னு நிறைய விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஸோ அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கர்நாடகால ஒரு சிறுவன் இந்த ஸ்மோக் பிஸ்கெட்டை ஆசையா வாங்கி சாப்பிட்டு அந்த பையன் மூச்சு விட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்ட மாதிரியான ஒரு வீடியோவை தமிழ் திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி வந்து பகிர்ந்திருந்தாரு. அதை தொடர்ந்து தான் இது தொடர்பாக நிறைய ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதுல உடல் நலத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையிலான கெமிக்கல்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு உறைய வைக்கிறதுக்கான பொருள். ஸோ அதை நம்ம எடுத்துக்கும் போது, அதிக அளவுல எடுத்துக்கும் போது நம்ம உடல்நிலைக்கு அது சேராது அப்படிங்கறத எல்லா ஆய்வாளர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் முன்னாடி கொஞ்சம் காஸ்ட்லியான இடங்கள்ல தான் கிடைக்கும். ஸோ எல்லாரும் கன்சியூம் பண்றதுக்கான ஒரு தேவை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இருந்தது. ஆனா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் சோசியல் மீடியாவினுடைய ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறதுனால ஒரு ரீல்ஸ் பார்த்தோன்னே சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்களுக்கும் அதை சாப்பிடணும்னு ஆசை வருது. ஸோ இப்போ ரீசெண்டா எல்லா இடங்களிலுமே கிடைக்கும், ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவும் இருக்கு. அதையும் தாண்டி திருமண நிகழ்ச்சிகள், வரவேற்பு நிகழ்ச்சிகள்லையும் சரி இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. சென்னை, தீவுத்திடல், இந்த மாதிரியான கண்காட்சி, மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களையும் சர்வசாதாரணமா இது வந்து ஒரு ஐஸ்கிரீம் எப்படி ஈஸியா கிடைக்குமோ அந்த மாதிரி இதுவும் ஈஸியா கிடைக்கிறனால நிறைய பேருக்கு அதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வம் வருது. ஆனா அதனுடைய பக்க விளைவுகள் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத இனிமே நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு. தமிழ்நாடு அரசு உணவு பாதுகாப்புத்துறை இதை வந்து கன்சிடர் பண்ணி இதற்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது தொடர்பா தமிழ்நாடு மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் வந்து உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு பண்ணணும். எந்தெந்த இடங்கள்லாம் விற்கிறாங்க, எந்தெந்த ஃபுட்ல எல்லாம் ஸ்மோக் பிஸ்கட் இல்லாம வேற எந்தெந்த ஃபுட்ல எல்லாம் வந்து நைட்ரஜன், லிக்விட் நைட்ரஜனை அதிக அளவுக்கு பயன்படுத்துறாங்க, அதை யார் அதிகமா கன்சியூம் பண்றாங்க, குழந்தைகள் அந்த கடைக்கு அதிகமான வாடிக்கையாளர்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த கடையில வந்து இது அதிகமா பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான உத்தரவுகள்லாம் பிறப்பிக்க போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தடையும் வந்து விதிச்சிருக்காங்க. உணவு பாதுகாப்புத்துறை யாரெல்லாம் இதை வந்து அளவுக்கு அதிகமா குறிப்பிட்ட அளவு இதுதான் பயன்படுத்தணும். மருத்துவர்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து சாப்பிட தகுந்த உணவு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸோ இதை வந்து அதிகமா எடுத்துக்கிறாங்க. யார் எந்த ஹோட்டல்ஸ்லயோ இல்ல வந்து ஐஸ்கிரீம் ஷாப் எதுலயோ அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படணும் அப்படின்லாம் வந்து தமிழக அரசு சார்பில் பேசிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதற்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் ரொம்பவே அதிகமா வளர்ந்துட்டு இருக்கு. பஞ்சு மிட்டாய்க்கு எப்படி தடை விதிக்கப்பட்டதோ அதே மாதிரி ஸ்மோக் பிஸ்கட்டுக்கும் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சோசியல் மீடியால அதிகமா ரீல்ஸை மட்டுமே எடுத்து போடுறவங்க மட்டும் இல்லாம இதுல என்னென்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறதையும் சேர்த்து போடணும் அப்படிங்கறதா சமூக ஆர்வலர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இனிமே என்ன ஃபுட் வாங்கினாலும் அதனுடைய பின்விளைவுகள்
விளைவுகள் பக்க விளைவுகள் என்ன வரும், யாருக்கு சேரும் யாருக்கு சேராது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க.